தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இன்றைய செய்தி மாதாவின் சில அற்புதங்கள். மாதாவின் அற்புதங்கள் என்பது பெரும்பாலான கன்னிமரியா நிகழ்த்தியதாக நம்பப்படும் அதிசயங்களை விவரிக்கிறது. இதை இயேசுவின் தாயார் மரி அன்னை விண்ணகத்தில் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து கொள்ளப்பட்டது. மேலும் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா போன்ற திருத்தலங்களில் பக்தர்கள் ஆரோக்கியம் மற்றும் குணங்கள் அளிக்கப்பட்டதாக நம்பப்படும் அற்புதங்கள் அடங்கும். முன்னேற்றம். மரி அன்னை உலக வாழ்வின் முடிவில் கடவுளால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்தில் எடுத்து கொள்ளப்பட்டார். இது ஒரு மாபெரும் அதிசயமாக கருதப்படுகிறது. வேளாங்கண்ணி அற்புதங்கள். வேளாங்கண்ணி மாதா ஆலயம் பல அற்புதங்களுக்கு பேர் போன்றவையாகும். தொண்டிமான் வீரமுனையாளருக்கு குணம் அளித்தது, எண்ணற்ற பக்தர்களுக்கு ஆரோக்கியம் அளித்ததாகவும் பிற அற்புதங்கள் புனித பக்தர்களுடன் தொடர்புடைய அற்புதங்களும் குறிப்பிட்டுள்ளன. உதாரணமாக புனித லுகோனி எக்னீசியஸ் குணப்படுத்தியதாக கூறப்படுகின்ற அற்புதங்கள். ஜெபம். அன்பே ஊற்றான இறைவா, இதோ இந்த ஜெபத்தை கேட்கிற அனைத்து மக்களுடைய தேவைகளை நீர் ஆண்டவரே நிறைவேற்றி அருளும். பரலோக தகப்பனே, விண்ணையும் மண்ணையும் படைத்திருக்கிற தேவனை பெற்றெடுத்த தாயுடைய இந்த சிறிய அற்புதங்களை கேட்கிற அனைத்து மக்கள் மேல் நீர் இரக்கமாயிரும். இதோ மாதாவின் கரங்கள் அவர் சிரசின் மேல் இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களில் மாதாவின் பரிசுத்தமான ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கட்டும். பரலோக தகப்பனே, இதோ உம்மையை அவர்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களோடு தெய்வ மாதாவின் கிருபையும் அவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு இல்லங்களில் இருக்கதாக ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் தெய்வ மாதாவின் கிருபையும் அவருடைய பரிசுத்தமான கரங்களின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கட்டும். தூய்மையின் தேவனே, பரிசுத்த ராஜாவே, இதோ அற்புதங்களை செய்கிறவர் நீராயிருக்கிறீர். பரிசுத்த தகப்பனே, தாயின் வார்த்தையாலே முதலாக நீர் செய்த அற்புதத்தை அனைத்து மக்களும் தெரிந்து அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்விதமே ஆண்டவரே, அவர்கள் இப்பொழுது கேட்கிற சகலவிதமான தேவைகளையும் அற்புதங்களையும் மாதா அவர்களுடைய தேவைகளை அற்புதங்களை அறிந்து உம்மிடத்தில் பரிந்து பேசும் பொழுது அந்த அற்புதத்தை அவர்களுக்கு செய்தருளும். ஆரோக்கியத்தை நீர் அளித்தருளும். அவர் தேவைகளை நீர் பூர்த்தி செய்தருளும். சகல பொல்லாப்புகளிலும் பிசாசின் அந்தகார சக்தியிலும் துஷ்டத்தனத்திலும் கெட்ட ஆலோசனை கெட்ட வழியிலும் கெட்ட ஒரு ஆலோசனையிலும் இருக்கிற அனைவரையும் நீர் அவர்களை அதிலிருந்து மீட்டு காக்கும்படி தெய்வமாதா அவர்களுக்காக பரிந்து பேசும் பொழுது உன் தாயான வார்த்தையை கேட்டு அவர்களுக்கு அதை நீர் அழிக்கும்படி அதை நீர் அழித்து அவர்களுக்கு நல்வாழ்வை நீர் கொடுக்கும்படி இந்த வேளையில் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த ஜபத்தை கேட்கிற அனைத்து மக்கள் மேல் நீர் இரக்கமாயிரும். மாதாவின் கரமும் அந்த தாயுடைய அரவணைப்பு பிள்ளைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருகும் சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.